என்னம்மா இவரை தெரியாதா? இவர் தான் மாணிக்கம். இந்த கிளப்ல இவர் தான் டெய்லி பாடுறாரு. இவர் எங்க தங்கியிருக்காருன்னு தெரியுமா? நம்பர் 11 சோமசுந்தரமூர்த்தி தெரு, மாம்பலம். மேடையிட்டு பந்தலிட்டு 3 முடிச்சிட்டு ஊர் பார்க்க என் மன்னவள் போட்டதாலே மீனாட்சி நீ காக்க நான் கொண்ட மாங்கல்யம் நாள்தோறும் நிலைத்திருக்க மீன் கொண்ட கண்ணாலே அருள் தாயே. நான் கொண்ட மாங்கல்யம் நாள்தோறும் நிலைத்திருக்க மீன் கொண்ட கண்ணாலே அருள் தாயே. பாண்டியன் ஈன்றெடுத்த பைங்கிளியே, பாண்டியன் ஈன்றெடுத்த பைங்கிளியே, எனக்கு வேண்டிய வரம் கொடுக்கும் வேலியே. நான் கொண்ட மாங்கல்யம் நாள்தோறும் நிலைத்திருக்க மீன் கொண்ட கண்ணாலே அருள் தாயே. நாயகன் தன்னை மீட்க நமனுடன் போராடி, நாயகன் தன்னை மீட்க நமனுடன் போராடி காவிய புகழ் கொண்டாள் சாவித்திரி. கதிரவன் முதிக்காமல் கட்டளை போட்டாளே, கதிரவன் முதிக்காமல் கட்டளை போட்டாளே, கணவனின் உயிர் காக்க நாளாயினே. தன்னுயிர் காட்டிலும் தலைவன் தனது இன்னுயிர் மேல் என எண்ணும் குலமங்கையர் நெஞ்சும் ஒவ்வொரு நாளும் மங்கள பூஜை பண்ணும். நான் கொண்ட மாங்கல்யம் நாள்தோறும் நிலைத்திருக்க மீன் கொண்ட கண்ணாலே அருள் தாயே. நெஞ்சினில் எந்நாளும் கொண்டவன் கொலுவிருக்க, நெஞ்சினில் எந்நாளும் கொண்டவன் கொலுவிருக்க, மஞ்சளில் தோய்த்தெடுத்த தாலி இது. ஒரு மனம் என்றாகி திருமணம் முடித்தோரின், ஒரு மனம் என்றாகி திருமணம் முடித்தோரின் திருமணம் தலை காக்கும் வேலி இது. நெற்றியில் வைத்த குங்குமம் அன்பின் வெற்றியை காட்டும் சின்னம், கூந்தலில் சூடிய மல்லிகை சொல்லும் புலனவள் மென்மை உள்ளம். நான் கொண்ட மாங்கல்யம் நாள்தோறும் நிலைத்திருக்க மீன் கொண்ட கண்ணாலே அருள் தாயே, அருள் தாயே. வாமா, என்ன விஷயம்? யாரு பார்க்க வந்திருக்க? ஏமா இப்படி பாக்குற? நான் ஒரு வேலையா? ஓ, வேலை தேடி வந்திருக்கியா? உனக்கு என்ன வேலை தெரியும்? நான் பத்து தேய்ப்பேன், பாத்திரம் துலக்குவேன், வீடு பெருக்கி கோலம் போடுவேன், சமையல் பண்ணி சாப்பாடு போடுவேன். வீட்டு வேலையெல்லாம் தெரியும்னு விளக்கமா சொல்றேன் இல்ல? உன்னை பார்த்தா பாவமா தான் இருக்கு. இருந்தாலும் என் வீட்டுக்காரத்தை கேட்காம நான் எதையுமே செய்ய மாட்டேன். என் கூட வா, அவரே ஒரு வார்த்தை கேட்டுறேன். வேண்டாங்க, நான் இங்கே இருக்கேன், நீங்க போய் கேட்டுவாங்க. பயப்படாத, அவர் ரொம்ப நல்லவர்.
உன்னை பார்த்தா நிச்சயமா வேலை கொடுப்பாரு. வா. அத்தா, அத்தா. ஏன் அப்படி பாக்குறீங்க? அத்தான்னு கூப்பிட்டது ஏன் கௌரியா இல்ல அவ கும்பிடுற தெய்வமான்னு பாக்குறேன். தெய்வம் வந்திருந்தா அத்தான்னு கூப்பிடாது, பத்தான்னா கூப்பிடும். சரி, என்ன சமாச்சாரம்? அத்தா, நான் 10 தேய்ப்பேன், பாத்திரம் தொழுக்குவேன், வீடு பெருக்கி கோலம் போடுவேன், கௌரி, சமையல் பண்ணி சாப்பாடும் போடுவேன். இதெல்லாம் உனக்கு தெரியும்னு எனக்கு தெரியுமே, சொல்லி. நான் சொல்லல, இப்படி எல்லாம் சொல்லி ஒரு பொண்ணு வேலை கேட்டு வந்திருக்கான். நான் ஒருத்தர் இருக்கும்போது நமக்கு எதுக்கு வேலைக்காரின்னு நினைச்சேன். இருந்தாலும் உங்க அபிப்பிராயத்தில் தெரிஞ்சுக்கலாம் தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். வெளியில் தான் நிக்கிறான், பார்த்தா பாவமா இருக்கு. சரி, அந்த பாவத்தை கூப்பிடு, புண்ணியத்தை தேடிக்கலாம். அவளுக்கு வேலையை கொடுத்து நாம 2 பேரும் புண்ணியம் தேடிக்கலாம்னு சொன்னேன். சரி, வாமா உள்ள. என்னத்தான் இப்படி அசந்து போய் நிக்கிறீங்க? முன்ன பின்ன எங்கேயாவது பாத்துருக்கீங்களா? இவள தெரியுமா உங்களுக்கு? நல்ல கேள்வி கேட்டீங்க போங்க. நான் எங்கோ பிறந்து வளர்ந்து இப்பதான் இந்த ஊருக்கே வந்திருக்கேன். என்ன எப்படிமா அவருக்கு தெரியும்? அறிமுகமே இல்லாத பொண்ணை பார்த்த உடனே என்ன பேசுறது, எப்படி பேசுறதுன்னு தெரியாம அப்படியே அசந்து நின்று இருப்பாரு. என்னங்க, அப்படித்தானே? ஆமா. என்ன மாதிரி வேலை கேட்க வந்தவங்கிட்ட பேசுறதுக்கு என்னங்க இருக்கு? இந்தாமா, உன் பேர் என்ன? நீ என்ன வேலை செய்வ? உனக்கு எவ்வளவு சம்பளம் வேணும்? அவ்வளவுதானே. உடனே பதில் சொல்லிடுறேன். ஒத்து வந்தா வச்சுங்க, இல்ல அனுப்பிச்சிருக்க. அடடே, நீ வேலை கேட்கிற விதமே நல்லா இருக்கு. பதிரியும் நீயே சொல்லிட. சொல்றேன். என் பேரு தங்கம். வீட்டு வேலை ஒண்ணு விடாம செய்வேன். சம்பளம் வேண்டாம், சாப்பாடு போட்டு உங்க வீட்டோட வச்சுங்க, அது போதும். எப்படி, நான் சரிப்பட்டு வருவேனா உங்களுக்கு? அது இருக்கட்டும். ஏமா, உன்னை பார்த்தா நல்ல குடும்பத்துல பிறந்து நல்லா வாழ்ந்த பொண்ணு மாதிரி இருக்கியே, உனக்கு ஏமா இந்த நிலைமை வந்தது? ஓ, அத கேக்குறீங்களா? அது பெரிய கதை முதலாளி. வேலை கொடுக்கறதுக்கு முன்னாடியே முதலாளின்னு ஆரம்பிச்சுட்டே. வேலை கொடுத்தாலும் கொடுக்காம போனாலும் இவர் எனக்கு முதலாளி தாங்க. ஏன்னா நான் வேலை கேட்டுட்டேனே. என் கதைக்கு வாங்க. நான் ஒருத்தரை காதலிச்சேன். தப்புதான், காதலிச்சுட்டேனே. பசங்க போய் பணம் சம்பாதிச்சு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தம் பண்ணிட்டு போனவர் தான். திரும்பி வரவே இல்லை. உங்க அம்மா சும்மா இருப்பாங்களா? எனக்கு வேற ஒரு இடத்துல கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. நான் என்ன செஞ்சு தெரியுமா? நான் தான் ரொம்ப புத்திசாலியாச்சு. தாய் 8 அடி பஞ்சா, குட்டி 16 அடி சாயம் எழுதி வச்சுட்டு அவர் எனக்காக காத்திருப்பாருன்னு இங்கே அவரை பாத்தியம்மா? பார்த்தேனே. பார்த்து என்ன பிரயோஜனம்? நான் தொட முடியாத அளவுக்கு அவர் என்ன விட்டு எத்தனையோ அடி தாண்டி போயிட்டாருமா. எங்க போயிட்டாரு? எங்கேயும் போகல, இங்கேதான் இருக்காரு. ஆனா வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சௌக்கியமா இருக்காரு. உன்னை மறக்கிறதுக்கு அவருக்கு எப்படித்தான் மனசு வந்துச்சோ, அத அவரைத்தான் கேட்கணும். ஆனால் அவர் பெரிய ஆளுமா. என்கிட்ட சொன்ன மாதிரியே பட்டணத்துக்கு வந்து பணம் சம்பாரிச்சு புத்தகமா கட்டி வச்சிருக்காரு. ஆனா எனக்கு கொடுத்த சத்தியத்தை தான் பெரிய பட்டணமா கட்டி எரிஞ்சுட்டார் அந்த கருணாமூர்த்தி. என்னம்மா செய்யுது? கருணாமூர்த்தியான கடவுளே சிலருக்கு கர்ணகடூரமா தெரியும் போது அவன் படைச்ச மனுஷனை குறை சொல்லி என்ன பிரயோஜனம்? ஆனா இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? தன்னுடைய அந்தஸ்து எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு அனாதையான என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. என் மானத்தை காப்பாத்துறதுக்காக மனைவிங்கிற பெரிய ஸ்தானத்தையே எனக்கு கொடுத்திருக்காரு. அவர் செஞ்சது சரியா தப்பான்னு தெரிஞ்சுக்கத்தானே நான் வந்திருக்கேன். நீ யாரு சொல்ற? அவர் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தாரே, அவர் செஞ்சது சரியா தப்பான்னு தெரிஞ்சுக்கத்தான் நான் வந்திருக்கேன். அதனாலதான் அவரோட வீட்டுக்காரியா வாழ வேண்டியவர் வேலைக்காரியா வந்து நிக்கிறேன். அப்படி எல்லாம் சொல்லாது. உன் வேதனை எனக்கு புரியுது. அத்தா, தங்கம் இங்கே இருக்கட்டும். அவர் செஞ்சது சரியா தப்பான்னு இவ தெரிஞ்சுக்க நாம உதவி செய்யணும். அது போதுங்க எனக்கு. நீங்க நல்லா இருக்கும். வாட்டங்க கீழே போல குளிச்சுட்டு டிபன் சாப்பிடு. தங்கம், தங்கம். யாரு? உங்ககிட்ட
நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் முதல்ல நான் சொல்றதை கேளு.